الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفء والند والنظير وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله صفيه وخليله خيرته من خلقه أمينه على وحيه أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين فهدى الله تعالى به من الضلالة وبصر به من الجهالة وأغنى به بعد العيلة وكثر به بعد القلة وضم به بعد الشتات وأمن به بعد الخوف فصلوات ربي وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين واتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا இவ்வுலகையில் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத் வரைக்கும் வரவிருக்கிற முஸ்லிமான முஃமினான அதில் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்து இஅ்திகாஃபுடைய நன்னியத்தோடு அமர்ந்திருக்கிற நம் அனைவரும் மீது உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு வழிபட்டு தக்வாவுடன் வாழ பழக முயற்சிக்க வேண்டும் என ஆரம்பமாக அடியனுக்கும் நண்பர்களாகிய உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை மிக அழகாக படைத்திருக்கிறார். யாருடைய ஆலோசனையும் அவனுக்கு தேவைப்படவில்லை. யஹ்லுகு மா
உங்களை நான் அல்லது படைப்புகளாகிய அத்தனையும் நான் இப்பொழுது எப்படி படைக்கிறேனோ அது பொழுது ஒரு நாள் அதை போன்று ஒரு நாள் நான் அழிப்பேன் என்று முடிவு செய்துவிட்டார். படைப்புகளை படைக்க முன்னரே அவைகள் அழிக்கப்பட போவதற்கு குறித்தானவை என்பதை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறார். ஒரு நாள் வரும், அந்த நாளில் அவனை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, அழிக்கப்படுவது. இந்த கருத்தில் குர்ஆனில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. குல்லு மன் அலைஹா ஃபான், பூமியில் இருக்கிற உலகில் இருக்கிற அத்தனையும் அழிக்கப்படும். யௌம நத்வி ஸ்-ஸமாஅ கطي السجل للكتب, ஏடுகளை காகிதங்களை ஒரு கரத்தால் சுருட்டுவது போல வானங்களை எல்லாம் நான் சுருட்டுகிற நாள் வரவிருக்கிறது என்று குர்ஆன் சொல்றது. கமா பதனா அவ்வல ஹல்கின் நுஈது, எப்படி நாம் இந்த உலகத்தை வானத்தை சுருட்டி பூமியை அழித்து சூரியனை விழச் செய்து சந்திரனை இதர கோள்களை நட்சத்திரங்களை எல்லாம் இதன் நுஜூமும் கதரத் உதிர வைத்து அத்தனையும் அல்லாஹ் தஆலா அழித்து முடிக்கக்கூடிய வாக்குறுதி வஅதன் அலைனா ஹக்கன் அலைனா, நம் மீது கடமையான அவசியமான ஒன்று என்று அல்லாஹ் சொல்றார். இதையெல்லாம் செய்யப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யோசித்து பாருங்கள். அழிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டார். அழிக்கப்படவிருக்கிற இந்த பூமியில் எவ்வளவு அழகான கடல், அலைகள், மலர்கள், செடிகள், மரங்கள், காட்சிகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஒரு பூக்கு மறுபூடைய வாசனை வித்தியாசம், நிற வித்தியாசம், தோற்ற வித்தியாசம், பறவைகளுக்கு இடையிலே அதனுடைய இறகுகளின் வித்தியாசம், சப்தங்களின் வித்தியாசம், மனிதர்களின் முகங்களுக்கு இடையிலே அந்த விரல் அடையாளத்திலே எத்தனை எத்தனை வித்தியாசம், அத்தனையும் அழகாக இருக்கிறது. அழிக்கப்பட போகிற உலகையே இவ்வளவு அழகாக அல்லாஹ் படைத்திருக்கிறானாக இருந்தால் அழிவே முடிவே இல்லாத இந்த சுவர்க்கத்தை எப்படி படைத்திருப்பான்? நான் சொல்ல வருகிற கருத்து இதுதான். இன்றைய குத்பாவும் இந்த தலையெழுத்தான். நாம் உலகில் வாழுகிற பொழுது உலகில் வாழ்வோம், உலகத்திற்காக வாழ மாட்டோம். தௌஜீஹுல் அன்தாரி இலல் ஆখিরা, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்வதானால் குர்ஆனிய மொத்த போதனைகளுடைய சாராம்சம் இது. மக்களை மறுமையை நோக்கிய, மௌத்தை நோக்கிய, கபரை நோக்கிய, சொல்லப்போனால் சுவர்க்கத்தை நோக்கிய வாழ்க்கையின் பக்கம் சிந்தனைகளை திருப்புவது. நன்கு யோசித்து பாருங்கள். இந்த பூமிக்கு நாம் வர முன்னால் இந்த உலகம் நீண்ட கால வரலாறு இருந்திருக்கிறது. நான் இந்த பூமிக்கு வந்து ஒரு 50 வருஷம் தான், 60 வருஷம் தான். நமக்கு முன்னால் எத்தனை சந்ததியினர் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். அதுபோல நமக்கெல்லாம் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 100 வருடத்துக்கு பின்னர் இருக்கிற யாரும் இருக்க போவதில்லை. உலகத்திலே நாம் ஏதோ இருக்கிற இடத்திற்கு வந்து கொஞ்சம் ஓய்வெடுத்து விட்டு செல்கிற அறையை போல இந்த வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்துகிறார்கள், இந்த உலகம் அற்பமானதுதான், உலக வாழ்க்கை அற்பமானதுதான், உலகத்துடைய செல்வங்கள் அதனுடைய கவர்ச்சிகள் மனிதனை ஏமாற்றக்கூடியதுதான். ஆனால் இந்த சொற்ப கால வாழ்க்கையில் 60-70 வருஷ வாழ்க்கைக்குள்ளால அழிவே முடிவே இல்லாத சுவனத்தை சம்பாதிப்பதற்குரிய முதலீடு எனும் பொழுது இந்த வாழ்க்கை பொறுமதியாக. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது அற்பமானதுதான், மிக சுருக்கமானதுதான். ஆனால் சுருக்கமான வாழ்க்கையை அழிவே முடிவே இல்லாத சுவர்க்கத்தை சம்பாதிப்பதற்கான முதலீடாக பார்க்கிற பொழுது இது மிக பெருமதியானது. இதனுடைய ஒவ்வொரு
மூச்சுக்களும் கோடிக்கணக்கில் பெறுமதி உள்ளது. ஆகிரத்தின் பக்கம் மனிதன் சிந்திக்க ஆரம்பித்தால் அவனது மூச்சுக்களின் பெருமதியை உணர்வான். பிறக்கிற நேரமே இறப்பு திகதி முடிவு செய்யப்பட்டுவிட்டது. எப்படி வாழ்ந்தாலும் நிச்சயம் ஒன்று நாம் அவைகளை விட்டு செல்வோம், அல்லது நம்மை விட்டும் அவைகள் போய்விடும். எப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் இந்த உலகிலே இருந்தார்கள். ஆட்சி வேண்டுமா, அறிவு வேண்டுமா, பதவி வேண்டுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தனது முரீதுகளை, மாணவர்களை மக்பராவிற்கு அழைத்துச் சென்றார். அழைத்துச் சென்று அந்த இடத்திலிருந்து சில வார்த்தைகளை கேட்டார்கள். சொன்னார்கள், இன்ன நிசாஅக்கும் கத் முகிஹத். கபராளிகளே, யா அஹ்லல் குபூரி வல் வஹ்ஷா, தனிமையில் வாழ்கிறவர்களே, உங்களோடு நான் கொஞ்சம் பேச வேண்டும். நீங்கள் விட்டு சென்ற உங்களது குடும்பத்தில் உள்ள பெண்கள் யாரையோ மனத்தில் சந்தோஷமாக வாழுகிறார்கள். இன்ன அம்வாலக்கும் கத் குஸிமத். நீங்கள் விட்டு சென்ற சொத்துக்கள் கடையாகலாம், உங்களது அசையும் அசையா சொத்துக்களாகலாம், யாரோ பிரித்தெடுத்து விட்டார்கள். உங்களை பற்றி, உங்களது சொத்து செல்வங்கள், குடும்பங்களை பற்றி சொல்வதானால் இதுதான் நம்மிடம் இருக்கிற செய்தி. உங்களிடம் என்ன செய்தி இருக்கிறது, கொஞ்சம் சொல்லுங்களே என்றார். மாணவர்கள் கேட்டார்கள், கபரில் உள்ளவங்க பேச மாட்டாங்களே. சொன்னார்கள், அலா இன்னஹும் லவ் தகல்லமு, இந்த கபரில் உள்ளவர்கள் பேச முடியாது, பேசுவார்களாக இருந்தால் நமக்கு அவர்கள் சொல்கிற ஒரே புத்திமதி இதுவாகத்தான் இருக்கும். தஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. இங்கு வருகிற நீங்கள் எங்களை மாதிரி ஏமாந்துட்டு வந்துடுவானம். எது இங்கு தேவையோ அந்த கட்டுச்சாதனங்களை முடியுமான அளவுக்கு சேமித்து விட்டு வாருங்கள் என்று சொல்வார்கள். வேற எதுவும் அவங்க பேச மாட்டாங்க. நாம நினைச்சிட்டோம் நம்மை விட்டு மௌத்தா போனவங்க எல்லாரும் வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க. குர்ஆனுடைய போக்கு அப்படி அல்ல. சிலரை அல்லாஹ், சிலர் என்று சொல்வதை விட நம்மை அல்லாஹ் பூமிக்கு மேலால் வாழ வைத்திருக்கிறார். நாங்கள் சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம், தொழில் செய்கிறோம், வாழுகிறோம். இது போல மரணித்து போனவர்கள் எல்லாம் வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க என்பதல்ல, அவர்கள் பூமிக்கு கீழால் வாழுகிறார்கள். சிலர் சந்தோஷமாக வாழுகிறார்கள், சொர்க்க பூஞ்சோலையாக. இன்னும் சிலர் வேதனைகளோடு வாழுகிறார்கள். அவங்க எல்லாம் முடிஞ்சு போகல. மவுத் என்று சொன்னாலே, மவுத் என்பது இருக்கிறது, இதனுடைய வரைவிலக்கணமே உடலில் இருந்து ரூஹ் பிரிவது. ரூஹ் மௌத்தாகல. மவுத்துடைய வரைவிலக்கணம் இதுதான். இந்த உடலில் இருந்து ரூஹ் பிரிவது. தாயுடைய கருவறையில் சில மாதங்கள் செல்கிற பொழுது ஊதப்பட்ட அந்த ரூஹ் அதே உடலில் இருந்து கலட்டப்படுவதுதான் மௌத்தே தவிர அவனுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. ஹகீகத்துல் இன்சானி ரூஹ். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், உலகத்தில் வாழுகிறவர்கள் புரிந்து கொள்ளட்டும், உண்மையில் ஒரு மனிதன் நான் யார் என்று கேட்டால் அதற்கு பதில் இந்த உடல் அல்ல, மெட்டீரியல் பொடி அல்ல, இந்த சட உடல் அல்ல. மாறாக இந்த உடலுக்குள்ளாக ஒரு பொடி இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் பொடி என்றும் ஒரு ஆன்மா இருக்கிறது. அதற்குத்தான் ரூஹ் என்று சொல்கிறோம். உண்மையில் நான் யார்? உடல் அல்ல. நான் என்பது இந்த உடலுக்குள்ளால் இருக்கிற ரூஹ். சுவர்க்கமும் நரகமும் அந்த ரூஹுக்குத்தான், இந்த உடலுக்கு அல்ல. இதை கொண்டு போய் அடக்கிவிட்டால் 6 மாதத்தில் தோண்டி பார்த்தால் அழுகி போயிருக்கும், சில பொழுது எலும்புகளாக இருக்கும், அவ்வளவுதான். உலகிலே வாழுகிற நாம் இந்த உடலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட உண்மையில் நான் எனக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்பது இந்த உடலுக்கு அல்ல, எனது ரூஹுக்கு.
எப்படி இந்த உடலுக்குரிய உணவை தேவையை அல்லாஹ் பூமியிலிருந்து உண்டாக்கினானோ, இந்த உடலுக்கு தேவையான உடையாகலாம் உணவாகலாம் பூமியிலிருந்து வருகிறது. எதை யோசித்து பாருங்கள், உடலுக்கு தேவையான அத்தனையும் பூமியிலிருந்து அல்லாஹ் தந்தார். மின்ஹா خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. மனிதனுக்கும் மண்ணுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. மண்ணிலிருந்தே உன்னை படைத்தேன், அதிலிருந்தே அதன் பக்கமே திரும்ப மீட்டுவேன், திரும்பவும் அதிலிருந்தே உன்னை உயிர்ப்பிப்பேன், மீட்டுவேன். மண்ணும் மனிதனும் அது எப்பொழுதும் கியாமத் வரைக்கும் அவனுக்கு அந்த சம்பந்தம் இருந்து கொண்டே இருக்கும். அது போல இந்த உடலுக்குரிய தேவைகளை அல்லாஹ் மண்ணிலிருந்து நிறைவேற்றுவது போல நமது ரூஹுக்குரிய உணவை, ரூஹுக்குரிய விட்டமின் அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து இறக்கினான். அந்த சாப்பாட்டினால் தான் அந்த ரூஹுக்கு சக்தி வரும், அந்த ரூஹுக்கு பலம் வரும். அந்த சாப்பாட்டுக்கு பேர் தான் வஹி, அந்த சாப்பாட்டுக்கு பேர் தான் குர்ஆன், அந்த உணவுக்கு பேர் தான் தீன், ஈமான், இஸ்லாம். ஒரு மனிதனுடைய உடலை அலங்கரித்து வாசம் பூசி அழகாக்கி நன்கு சாப்பிட்டு ஒழுக்க வைத்து ஆரோக்கியமாக்கி எக்ஸசைஸ் செய்து பாதுகாக்க நினைக்கிறான், மண்ணோடு முடித்துக் கொள்வான். எப்பொழுது மனிதன் அவனுடைய உடலை, சொல்லப்போனால் உள்ளத்தை, ரூஹை அவன் வளர்க்க ஆரம்பிக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஒமன் அராதல் ஆஹிரா, குர்ஆன் சொல்றது, யார் ஆகிரத்தை முன்னிறுத்தி வஸஆ லஹா ஸஅயஹா வஹுவ முஃமின், ஈமானோடு அதற்காக முயற்சி செய்ய ஆரம்பிப்பானோ அவன் கியாமத்துடைய நாளையில் அவனுடைய அந்த முயற்சிகளுக்கு உண்டான உண்மையான கூலியை கண்டுகொள்வான். இது என்ன வாழ்க்கை? சிலருக்கு ஆரோக்கியம், சிலருக்கு நோய், சிலருக்கு இலாபம், சிலருக்கு நஷ்டம், அத்தனையிலும் கஷ்டம். சாப்பிட்டால் சாப்பிட்ட கஷ்டம், சாப்பிடாவிட்டால் பசியும் கஷ்டம், உழைப்பும் களைப்பும் சிரமமும், கண்ணெடுத்தால் அதிலும் அசுத்தம், மூக்கை எடுத்தால் அதிலும் அசுத்தம், காதை எடுத்தால் அதிலும் அசுத்தம், உடலே அழுக்காக அசிங்கமாக இருக்கிற வாழ்க்கையா வாழ்க்கை? வாழ்க்கை என்பது உண்மையான வாழ்க்கை என்பது ஆகிரத்துடைய வாழ்க்கை தான். இதை குர்ஆனிலே உறுதியாக சொன்னார். யாருக்கும் கவலை இல்லை. அத்தனை பேரும் வாலிபர்கள் தான், யாரும் வயசாகி நோய் வந்துவிடுமோ பயப்பட தேவையில்லை, வெயில் அடித்தாலும் பயப்பட தேவையில்லை, மழை பெய்தாலும் பயப்பட தேவையில்லை. யாருக்கும் எந்த களைப்போ உழைப்போ பொறுப்போ வெறுப்போ எதுவும் இருக்க மாட்டார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளை பற்றி சொல்கிற நிறைய வசனங்களிலே சொல்லுவார், முத்தகிஈன அலா சுருர், எப்பொழுதும் சாய்ந்துதான் இருப்பார். கட்டில்களில் சாய்ந்த வண்ணம், இன்பமே இன்பம்தான். அங்கு பிள்ளை பொறுப்பு கிடையாது, மனைவியின் பொறுப்பு கிடையாது. படிக்க வைக்க வேண்டும், ஓத வைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், எதுவுமே கிடையாது. அதுதானே வாழ்க்கை. நான் சொல்ல வந்தது அதுதான், தௌஜீஹுல் அன்தாரி இலல் ஆஹிரா. உலகத்திலே வாழுவோம், ஆனால் உலகத்துக்காக வாழுவோம். உலகத்தை சம்பாதிப்போம், தொழில் செய்வோம், ஆனால் உலகத்திற்காக தொழில் செய்ய மாட்டோம். நான் வாழ்வது உலகத்துக்காக அல்ல, நான் வாழ்வது ஆகிரத்துக்காக. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கிடையில் போதிக்க வந்த அத்தனை மார்க்கத்துடைய தத்துவம் இதுதான். இதை புரிஞ்சிட்டோம் என்றால், நான் கடையில் தான் உட்கார்ந்திருப்பேன், கல்லாடில் பணம் என்றுவேன், அமர்ந்து கெஷியரில் உட்கார்ந்திருப்பேன், ஆனால் எனது சிந்தனை ஆகிரத்தை நோக்கி. நான் எதையும் விற்பேன், எதையும் வாங்குவேன், எப்படியும் சாப்பிடுவேன், எப்படியும் இன்பமாக இருப்பேன், எனது சிந்தனை ஆகிரத்தை நோக்கியதாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறான். எந்த மனிதன்? மன் خرج يسعى لولده الصغار, தன்னுடைய சிறார்கள், சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தந்தை, ஒரு பெற்றவர் கூலி தொழில் செய்து சம்பாதிக்க செல்கிறார். அவனுடைய நீயத்தை பொறுத்து ஹலாலான முறையில் எனது மனைவி பிள்ளைகளுக்கு நான் உணவு கொடுக்க வேண்டும், உடை கொடுக்க வேண்டும், ஃபீஸ் கட்ட வேண்டும், ஹலாலுக்காக நான் சிரமப்படுகிறேன். இந்த எண்ணத்தில் தொழில் செய்ய போனால் அவன் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்ய போனவனுக்கு சமம். உலகத்தில்
உலகத்தை தான் சம்பாதிக்கிறார், உலகத்துக்காக சம்பாதிக்கவில்லை. எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் முதல் அவருடைய நீயத்தை பொறுத்து அவருடைய அத்தனை செயல்பாடுகளும் ஆகிரத்துக்குரிய செயலாக மாறிப்போம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த சிந்தனை தான் மறுமையுடைய சிந்தனை என்பதை நாமெல்லாம் மறுமையை சந்திக்கவிருப்பவர்கள். சந்தேகமே யாருக்கும் சந்தேகமே, நிச்சயம் சந்திப்போம். இஸ்லாத்துடைய பார்வையில் கியாமத் என்பது, மரணம் என்பது நாம் நினைப்பது போல கியாமத்துடைய நாள் என்றால் இது இடிந்து விட வேண்டும், கடல் பற்ற வேண்டும், எரிய வேண்டும், இது மட்டுமல்ல. ஒவ்வொரு மனிதனும் அவன் மரணிப்பதோடு அவனது கியாமத் ஆரம்பமாகிறது. ஒரு மனிதன் மரணிப்பதோடு அவனது கியாமத் ஆரம்பமாகி விடுகிறது. உலகத்தில் இந்த உலகத்துடைய இன்பங்களை உள்ளத்திற்கு சிறிசாக காட்ட வேண்டும் என்று யாராவது நினைச்சார், என்னதான் பயம் கேட்டாலும், என்னதான் புத்தி சொன்னாலும், என்னதான் பேசினாலும் இந்த உலகத்துடைய இன்பங்கள் அவர் உள்ள மாதிரி இல்லை என்றால் அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனோயியல் ரீதியாக ஒரு மருத்துவம் சொன்னார். அக்திரு திக்ர ஹாதிமில் லத்தாத். என்ன செய்யட்டும்? இன்பங்களை, உலக வாழ்க்கையுடைய இன்பங்களை முறித்து போடுகிற மௌத்தை பற்றி அவர் அதிகமாக யோசிக்கணும். மக்கள்ல பலருக்கு மௌத்தை பற்றி பேசுறதே விரும்பவில்லை. வாழ்வோமே அதே ஒரு மௌத்தாகும். கண்ணியமானவர்களே, உலகத்தில் பிறக்கிறதுக்கு தான் ஓடர் இருக்கிறது, பிறக்கிறதுக்கு தான் தர்த்தீப் இருக்கிறது. பேர் அப்பா வர வேண்டும், அதுக்கப்புறம் பாப்பா வரணும், அதுக்கப்புறம் மகன், அதுக்கப்புறம் பேரன் என்றதெல்லாம் பிறப்பதற்கு தான். இறப்பதற்கு அப்படி கிடையாது. கூம்பில் இந்த கிழவர் வாழ்ந்து கொண்டிருப்பார், வயிற்றில் இருக்கிற சிசு மரணித்து போகும். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய முடிவு நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் எங்கிருந்தாலும் அவர் வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருப்பார், முக்கியமான ஒரு வீட்டில் இருப்பார், சில பொழுது மஸ்ஜிதில் இருப்பார், சில பொழுது ஒரு பாவத்தில் இருப்பார். எங்கிருந்தாலும் குறிப்பிட்ட நேரம் வந்துவிட்டால் லா யஸ்தக்திமூன லா யஸ்தக்ஹிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒரு நிமிடம் கூட அந்த நேரத்தில் முற்படுத்தப்படுவதும் இல்லை, பிற்படுத்தப்படுவதும் இல்லை. உரிய நேரத்தில் கொடுக்கப்பட்ட மலக்குள் மௌத்துடைய பொறுப்பு சரியாக செய்யப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மௌத்தை திக்ர் செய்ய சொல்கிறது ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ் 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 என்று திக்ர் செய்யற மாதிரி மௌத்தை திக்ர் செய்ய சொல்கிறது. அக்திரு திக்ர ஹாதிமில் லத்தாத். இக்கடி பேச வேண்டும். மௌத்தை ஒரு மனிதன் தொடராக பேச கேட்க அவரிடம் உருவாகிற எண்ணம் என்ன தெரியுமா? இக்கான ஃபீஸா கல்லல. உலகத்துடைய இன்பங்களில் அவனுக்கு, அதாவது அவனுடைய உள்ளத்தில் உள்ள மூழ்கி இருந்தால் அந்த உலக இன்பங்கள் சிறிசாக அவனுக்கு தெரியாது. உலக இன்பங்களில் மூழ்கி இருந்தால் அது அவனுக்கு சிறிசாக தெரியும். மௌத்தை பற்றி பேசினான். சஹாபாக்கள், சலஃபுகள், நல்லோர்கள் நிறைய பேசியிருக்கிறார்கள். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மௌத்தாகிறாங்க என்று நாங்கள் கேள்விப்படுறோமே, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா? உங்களுக்கு காலையில் உட்கார்ந்து சுபஹ் ஃபஜ்ர் தொழுதுட்டு வந்து டீயை குடிச்சிட்டு மெசேஜ் பார்க்கிறாங்க. திடீரென்று அவருக்கு தெரிந்த ஒருவர் மௌத்தான மரண செய்தி கிடைக்கிறது. தேய்த்து போகிறார், பதட்டப்படுகிறார். அந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும், இதே மாதிரி ஒரு நாளைக்கு இந்த செய்தியை யாரும் படிப்பார்கள்? சொல்கிறார்கள், கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, மௌத் என்றது என்ன தெரியுமா? அதனுடைய கஷ்டம் இருக்கிறதே, சிரமம் இருக்கிறதே, கஹுஸ்னின் கதீரத்தின் அஷ்வாக், முட்கள் நிறைந்த ஒரு செடியை உத்கில ஃபீ ஜௌஃபி ரஜுல், ஒரு மனிதனுடைய வயிற்றுக்குள்ளால் செலுத்தி فوقعت كل شوكة منها كل عرق, அந்த வயிற்றுக்குள்ளால் இருக்கிற ஒவ்வொரு நாளங்களிலும் இரத்த நரம்புகளிலும்
அந்த ஒவ்வொரு முள் சொருகிக் கொள்கிறது என்று வையுங்கள். ஒரே அடியாக அந்த செடியை இழுத்தால் எப்படி ஒவ்வொரு நாடி நரம்பெல்லாம் அந்த வலி உணரப்படுமோ, இது போன்றுதான் மௌத்தாகிட்டார் என்று சொல்றோமே, அவர் இந்த வலியை அனுபவிச்சுட்டு தான் மௌத்தாகிறார். மரணத்தின் பொழுது கஷ்டப்படாமல் மரணிப்பவர்கள் யாருமே இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் புகாரில் இருக்கிறது. சக்கராத்துடைய நேரம், சக்கராத் என்றாலே வருத்தம் என்பதல்ல, சக்கராத் ஹாலத்துடைய வருத்தத்தில் இருக்கிறார். அந்த வருத்தத்துக்கு உலகில் நிகரில்லை. சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி நேரத்தில் இந்த வார்த்தையை சொன்னார். மௌத்துக்கு இருக்கிற கஷ்டத்தை சொல்லுகிறார்கள், மௌத்துக்கு இருக்கிற வலியை சொல்லி வைக்க உணர்த்த முடியாது என்று இறுதி நேரத்தில் இந்த உம்மத்துக்கு அந்த நேரத்தையும் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். சலஃபிடத்தில் கேட்கப்பட்டதா சக்கராத்துடைய காலத்துல எப்படி இருக்குது உங்களுக்கு? அவர் சொன்னார், மேல் இருக்கிற வானம் அப்படியே இடித்து என் மீது விழுந்திருக்கிறது. அதாவது இப்ரா, ஒரு ஊசியின் அளவுக்கு துவாரம் இருக்கிறது. அந்த துவாரத்தினால் நான் சிரமப்பட்டு மூச்சு இழுத்தால் எப்படி இருக்குமோ அது போல இருக்கிறது என்று சொன்னார். சக்கராத்தை நாம் எல்லாம் அடைய போகிறோம், மௌத்தை நிச்சயம் சந்திக்க போகிறோம் என்று சொல்வதை விட மவுத் நம்மை சந்திக்க போகிறது. இதுதான் குர்ஆனுடைய வாசகம். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின், எந்த மவுத் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நீங்கள் ஓடுகிறீர்கள். சும்மா போய் முடிச்சுக்க பண்றாங்க, வந்துடக் கூடாது இல்லையா? பண்ணலாம், அது இருக்குதா இது இருக்குதா நிறைய செக் பண்ணி பார்க்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, எந்த மவுத் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நீங்கள் அதிலிருந்து ஓடுகிறீர்களோ, ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், பத்தினித்தனமாக இருக்க வேண்டும், அது வேறு. ஆனால் நீங்கள் எவ்வளவு ஓடினாலும் நல்லா நினைச்சு கொள்ளுங்க, நீங்க ஓடுறது மௌத்தை விட்டு விட்டல்ல, மௌத்தை நோக்கி ஓடுகிறீர்கள். நீங்க ஓடுற வழியில் அதை எதிர் திசையிலிருந்து வந்து உங்களை சந்திக்கும். நம்முடைய நல்லடியார்களே, அன்பான வாலிபர்களே, மௌத்தை நினைப்போம். கஃபாபில் மௌத்தி வாஇதான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலங்களில் இன்றைக்கு நாம் லெட்டர்களுக்கு கடிதங்களுக்கு சீல் அடிக்கிறதுக்காக தனியாக சீல் வைத்திருப்பது போல மோதிரங்களுக்கு தான் சீல் இருக்கு. அதனால தான் மோதிரத்துக்கு ஹாத்தம் என்று பெயர், சீல். அதற்கு உமருடைய மோதிரத்தில் அப்படி எழுதப்பட்டிருந்தது, கஃபாபில் மௌத்தி வாஇதான். ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்வதற்கு மரணம் ஒன்றே போதுமானது, மௌத் ஒன்றே போதுமானது. இந்த வார்த்தைகளை இதனை பார்த்து பார்த்து ஹதரத் உமர் அழுவார். பெரும் பெரும் வல்லரசர்களாக இருந்த அரசர்களுடைய கடைசி நிமிடங்களை எல்லாம் வரலாறு பதிந்து வைத்திருக்கிறது. இதை மறைக்கவில்லை, மறக்கவில்லை. ஹாரூன் ரஷீத் நல்ல அரசர், இஸ்லாமிய பொற்காலம் எனப்படுகிற காலத்தில், அதாவது என்ற காலத்திற்கு அவர் பிரதானமானவர். இமாம் ஷாஃபி பல உலமாக்கள் வாழ்ந்த காலம் அது. ஹாரூன் ரஷீத் வஃபாத்தாகிற நேரம் அவருடைய கஃன் பிடவைகள் எல்லாம் நோயாளியாக இருக்கிற பொழுது கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அதை பார்த்துட்டு அவர் சில வசனங்களை ஓதினார். மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா மா அக்னா அன்னி மாலியா. நான் எவ்வளவு செல்வத்தோடு வசதியோடு வாழ்ந்தேன், இந்த புடவை மட்டும்தானே என்னோட வரப்போகுது. ஹலக அன்னி சுல்தானியா, எனக்கு இருந்த ஆட்சி அதிகாரங்கள் எந்த உதவியும் எனக்கு செய்யவில்லை, அதனால எந்த பயனும் இல்லை. எப்படி வாழ்ந்தாலும் மௌத்துக்கு பின்னால் அத்தனை பேரும் சமமாகிவிடும். யாரையும் கொண்டு போய் கட்டிலில் அடக்குவதில்லை, மெத்தை போட்டு அடக்குவதில்லை. أتيت القبور فناديتها فأين المعظم والمحتقر وأين المدل بسلطانه وأين المزكى إذا ما افتخر تساووا جميعا فما مخبر
وماتوا جميعا ومات الخبر تروح وتغدو بنات الثرى تمحو معالم تلك الصور. அல்லமா இப்ராஹிம் அன்-நஃபஇ ரஹிமஹுல்லாஹ் இந்த வார்த்தைகளை படிப்பார்களா? கபருக்கு பக்கத்தில் நான் போய் நின்று ஃபனாதைத்துல்லாஹ் சத்தம் போட்டு கூப்பிட்டேன். ஃபஐனல் முஅzzம், நான் தான் என்ன விட்டா வேற யாரை என்று மரியாதையோடு மதிப்போடு கௌரவத்தோடு வாழ்ந்தவர்களே, ஐனல் முஹ்தகர், என்ன கேட்க பார்க்க ஆள் இல்லை என்று சாதாரணமாக கேவலங்களோடு வாழ்ந்தவர்களுக்கு, ஐனல் முதில்லு பிசுல்தானி, எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் பவர் என்னவென்று தெரியுமா என்று மக்கள் பலத்தை வைத்து அரசாங்க அல்லது ஆதிக்கங்களை வைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு, ஐனல் முஸக்கா இதா மஃப்தகர், பெருமை அளித்து இருந்தவர்கள் எல்லாம் இங்கே எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார்கள், தசாவு ஜமீஆ, அத்தனை பேரும் சமமாக தூங்குகிறார்கள். ஃபமா முஹ்பிரும், கூப்பிட்டதுக்கு பதில் சொல்றதுக்கு கூட ஒருத்தர் கிடையாது. ஃபமாது ஜமீஅன் வமாத்தல் கபர், அவர்களும் மௌத்தாகிவிட்டார்கள், அவர்களுடைய செய்திகளும் மரணித்து போய்விட்டது. சரி, மௌத்தா போயிட்டாங்க என்றால் தரூஹு வதது பனாத்து ஸரா, காலை மாலையாக தம்ஹு மஆலிம் தில்க ஸுவர், அவர்களின் உயிர் இருந்த அந்த உடலை, உயிர் போய்விட்டது, உடலை காலை மாலையாக புழுக்கள் நன்கு வேட்டையாடி சாப்பிடுகிறது. இதுதானே நிலைமை. வாழுகிறோம் நாம் இந்த உலகத்திலே. கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் வாழ்க்கை என்று வாழுகிறவர்கள் அப்பாவி, சொல்லப்போனால் பாவம். அந்த நிலைமையில் மனிதன் கண் மூடுகிற பொழுது புரிந்து கொள்வதை விட அவனுக்கு உலகில் ஏற்படுகிற நஷ்டம் எது? நான் வாழ வந்தவன் அல்ல, ஆகிரத் என்ற வாழ்க்கையை சம்பாதிக்க வந்தவன் என்பதை மரண நேரத்தில் உணர்கிறவனை விடவும் கை சேதமானவன் யாருமே இருக்க முடியும். நிச்சயமாக உணர்ந்து விட்டுதான் மொத்தம் அலி சொல்வார்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் இப்பொழுது ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த மயக்கம் தெரியும் மௌத்தின் பொழுதுதான். சிலருக்கு அல்லாஹ் தஆலா வாழுகிற பொழுதே அந்த கண்களை திறந்து விடுவார். நான் சொல்கிற செய்திகள் சில பொழுது சிலருக்கு தூரமாக இருப்பது போல தெரியலாம். மிச்ச நாளைக்கு போக நடக்க இருக்கிற ஒரு கதை அல்லது இது ஒரு பழைய விஷயம் இது என்று நினைக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பல்ப் இருக்கிறதே, இதிலிருந்து வருகிற வெளிச்சத்தை பார்ப்பதற்கு இந்த கண்ணில் ஒரு வெளிச்சம் வேண்டும். கண்ணில் வெளிச்சம் இருந்தால்தான் இந்த பல்பு வெளிச்சமாக இருக்கிறது, இப்ப பல்பு நூந்து இருக்கிறது என்றதெல்லாம் விளங்கும். கண்ணுக்கு வெளிச்சம் இருக்க வேண்டும், பார்வை இருக்க வேண்டும். இது போல கல்விக்கு ஒரு பார்வை இருக்கிறது, உள்ளத்திற்கு ஒரு கண் இருக்கிறது, அகக்கண் என்று அதற்கு பெயர். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், நிறைய பேர் நன்கு கண் வெளிச்சத்தோடு தான் இருக்கிறார்கள், கல்வி வெளிச்சம் மூடப்பட்டிருக்கிறது. ஆகிரத்தின் பெருமதியை, மௌத்தின் பயங்கரத்தை, கப்ரின் அகோர நிலையை ஒரு மனிதன் புரிய வேண்டும் என்றால் அதை கண்ணால பார்த்து விளங்காது, கல்வால பார்க்க வேண்டும். உலகத்தில் நிறைய பார்வைகள், அது சரியாக தெரிய வேண்டும் என்றால் உள்ளத்தால் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், பலருக்கு கண்ணில் பிரச்சனை இல்லை, ஆனால் அவர்கள் குருடர்கள். ஏன் குருடர்கள்? கல்வில் பிரச்சனை, உள்ளம் நிறைய உலகத்துடைய மோகம். அதற்கு அல்லாஹ் நோய் என்று சொல்கிறார். உடலுக்கு காய்ச்சல் வருவது போல, தடிமன் வருவது போல, கேன்சர் வருவது போல, கொலஸ்ட்ரால் வருவது போல உள்ளத்திற்கு நோய் வருகிறது. அந்த நோய்களில் பயங்கரமான ஒரு நோய் தான் அல்-ஹாக்கும் அத்-தகாசுர், தகாசுர் என்ற நோய், உலக மோகம் என்ற நோய், ஹுப்பு துன்யா என்ற நோய். வெறுமனே எப்படியாவது அந்த வீட்டை கட்டிவிட வேண்டும், எப்படியாவது யாரை ஏமாற்றியாவது வாகனம் வாங்கிவிட வேண்டும், எவன் எப்படி போனாலும் பரவாயில்லை, நான் இந்த விஷயத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண பதவிக்காக, கதவிக்காக, அந்தஸ்துக்காக, காருக்காக, வீடுக்காக, காணிக்காக. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இருந்ததையெல்லாம் இழந்துவிட்டு போக வேண்டிய இந்த வாழ்க்கைக்காக ஒரு நாளும் ஆகிரத்தை நாம் அடைமானம் வைத்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான வாலிபர்களே, சகோதரர்களே, கண் பார்வை திறக்க வேண்டும். இன்று நம்முடைய வீடுகள் வெளிச்சமாகிவிட்டது, பாதைகள் வெளிச்சமாகிவிட்டன, மஸ்ஜிதுகள் வெளிச்சமாகிவிட்டன, போகிற இடமெல்லாம் பல்புகள் வெளிச்சத்தை.
எங்கும் பவக்க கிடையாது. இருளாகி போயிருக்கிற ஒரே இடம் நமது உள்ளங்கள். எதுவரைக்கும் உள்ளங்கள் ஒரு பாத்திரமாக நினைக்கப்பட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளால் நாம் ஊற்ற வேண்டிய பானம் என்ன என்பதை நாம் முடிவு செய்யவில்லையோ அதுவரைக்கும் அந்த பக்கமே நாங்கள் இன்னும் பார்க்கல. உள்ளங்கள் பார்க்கப்பட வேண்டும். பாதனையிலே அழுக்கி இருந்தால், ஊத்தை இருந்தால் எவ்வளவு சிரமப்பட்டாமல் போய் கழுவி கொள்கிறோம். ஆடையில் அழுக்கப்பட்டால் அதை தாங்கிக் கொள்ள மனம் வருவதில்லை. உடலில் அழுக்கப்பட்டால் 2-3 நாளைக்கு குளிக்காமல் இருக்க மனம் வருவதில்லை. இதுபோல உள்ளத்துடைய அழுக்குகள் கண்ணுக்கு தெரிய வேண்டும். ஒரு முஃமின் உள்ளத்தை, ரூஹை மையப்படுத்தி வாழ்வானே தவிர உடலை மையப்படுத்தி வாழ மாட்டான். அவனது உள்ளத்தை மையப்படுத்தி வாழ்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதும் அந்த உள்ளம் என்ற நிலத்தில் அதை உழுது அதில் அமல் என்ற ஈமான் என்ற மலை பெய்ய வைத்து அமல்கள் என்ற மரங்களை உழைக்க செய்து அந்த உள்ளம் என்ற நிலத்தை செழிப்பாக்குவதற்காகத்தான் ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார். இதுவரைக்கும் உள்ளத்தில் முயற்சி செய்யப்படவில்லையோ, எப்படி இந்த மேடுகளும் தரைகளும் அதாவது காணிகளும் அவைகள் எந்த முயற்சிகளும் செய்யப்படாது போகும் பொழுது அதில் முச்செடிகளும் விசைச்செடிகளும் முளைப்பது போல மனித உள்ளங்களும் முயற்சி செய்யப்படாமல் போகிற பொழுது அது பாழாய் போய்விடும். அந்த முயற்சிக்கு பெயர் தஸ்கீர். அந்த முயற்சிக்கு பெயர் உளம் பரிசுத்தம். அந்த முயற்சிக்கான மிக முக்கியமான உந்துகோல் ஆகிரத்தை எதிர்பார்த்து வாழ்வது, கப்ரை நினைத்து வாழ்வது, மௌத்தை நினைத்து வாழ்வது. அல்லாஹ் தஆலா என்னுடைய உங்களுடைய அத்தனை பேருடைய இன்மையை விடவும் ஆகிரத்தை சிறப்பாக்கி தருவானாக. வாழ்க்கையை விடவும் மௌத்தை வெளிச்சமாக்குவானாக. இந்த வீடுகளை விடவும் கபருடைய வீடுகளை மிக சந்தோஷமான வீடுகளாக ஆக்கிடுவானாக. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا محمد وآله وصحبه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. عباد الله، اتقوا الله، فإن الله تبارك وتعالى يقول إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. الصلاة والسلام على نبينا محمد وآله وأصحابه وخلانه. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. عباد الله، اتقوا الله، فإن الله تبارك وتعالى يقول يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال الله تبارك وتعالى أيضا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. روى الترمذي وابن عدي عن أنس بن مالك وابن عمر رضي الله عنهما أنهما قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي وأفرضهم زيد بن ثابت وأمين هذه الأمة أبو عبيدة بن الجراح رضوان الله تعالى عليهم أجمعين. قال النبي صلى الله عليه وسلم فيما رواه البخاري
الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، خير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام وأنصاره، وأذل الشرك وأشراره. اللهم انصر العباد والبلاد، اللهم انصر العباد والبلاد، وعجل فرجهم بنصرك يا قوي يا عزيز يا ذا الجلال والإكرام. قال الله تبارك وتعالى: إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله أعلى وأولى وأعز وأجل، والله أكبر، الله يعلم ما تصنعون. اللهم صل